கடலுக்கு அடியில் இருக்கும் அதிசய சிவன் கோவில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அதிசயமான சிவன் கோவில் பத்தி தான். இந்த சிவன் கோவில் கடலுக்கு உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நம்புவீங்க. ஆனா கடலுக்குள்ள இருக்க இந்த சிவன் கோவிலுக்கு தினமும் அபிஷேகம் நடப்பதும் மக்கள் தினமும் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டு வராங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அப்படி ஒரு கோவில் நம்ம இந்தியால குஜராத் மாநிலத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு இதிகாச வரலாறு இருக்கு. இந்த அதிசயமான அப்புறம் ரொம்பவே வித்தியாசமான கோவில நிஷ்கலன் மகாதேவ் கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோவில் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த கோவிலோட வரலாறு பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த நிஷ்கலன் மகாதேவ் கோவில் குஜராத் மாநிலத்துல பாவ்நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த பாவ்நகரோட கடற்கரையில இருந்து சரியா 1 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ளதான் இந்த சிவன் கோவில் இருக்கு. கடலுக்குள்ள இருக்க இந்த சிவன் கோவில மக்கள் எப்படி வழிபடுறாங்க தெரியுமா? சிவனோட அருளாலதான் இது சாத்தியம்னு குஜராத் மக்கள் சொல்றாங்க. காலையில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இந்த கோவில் ஆழமான கடலுக்குள்ள இருக்கு. தினமும் சரியா 3 மணியை தாண்டினதும் கடல் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்க ஆரம்பிக்குது. கடல் உள்வாங்கி போக போக உள்ள இருக்க அந்த சிவன் கோவில் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. சரியா கோவில் இருக்க இடம் வரைக்கும் தான் கடல் உள்வாங்குதுங்க. அது வரைக்கும் கரையில காத்துட்டு இருந்த மக்கள் வெறும் கால்களால கடலை கடந்து கோவில அடையிறாங்க. அந்த கோவிலுக்கு சுவர்களோ கூரைகளோ இல்லைங்க. தரைப்பகுதியில 5 சிவலிங்கங்கள் மட்டும்தான் இருக்கும். மக்கள் அந்த லிங்கங்களுக்கு பூஜை செஞ்சு வணங்கிட்டு கரைக்கு திரும்பிடுறாங்க. சூரியன் மறைந்ததும் கடல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடுமாம். இந்த கோவிலோட வரலாறு நம்மள மகாபாரத காலத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்க. மகாபாரத போர்ல சொந்த உறவினர்களை கொன்ற பாவம் பாண்டவர்களுக்கு வந்ததால அந்த பாவத்தை போக்க கிருஷ்ணன் ஒரு வழியை சொல்றாரு. அவங்க கையில ஒரு கருப்பு கொடியும் கருப்பு பசுமாடையும் கொடுத்து இந்த பசுமாடை பின்தொடருங்க. பசுமாடும் கொடியும் எப்போ வெள்ளை நிறமா மாறுதோ அந்த இடத்துல சிவனை நினைச்சு தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பல வருடங்கள் கழிச்சு பசுமாடும் கொடியும் வெள்ளை நிறமா மாறின இடம்தான் இந்த கோவில் இருக்க இடம்னு சொல்றாங்க. தவம் செஞ்ச பாண்டவர்கள் முன்னாடி சிவன் தோன்றி அவங்க பாவத்தை மன்னிச்சு அருள் புரிஞ்சாராம். அவர்களும் இந்த இடத்துல பிரம்மாண்ட சிவன் கோவில் கட்டினாங்களாம். ஆனா இயற்கை சீற்றங்களால இந்த 5 லிங்கங்கள் மட்டும்தான் மிச்சம்னு பக்தர்கள் சொல்றாங்க. என்ன வியூவர்ஸ், நிஷ்கலன் மகாதேவ் கோவிலை பத்தின வரலாறு உங்களுக்கு பிடிச்சதா? இது மாதிரி இன்னும் பல அதிசய கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.